செய்த மூன்றாவது காரியம் எல்லா அருவருப்புகளையும் அகற்றினார். நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் கொஞ்சம் இருக்குங்க, கண்டிப்பா இருக்கும். இருக்கட்டுங்க, எப்படியாவது கொஞ்சம் போய் சொல்லுவாங்க சர்ச்சில், அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். எப்படி இந்த அம்மா சொல்லுது, அதை கொடுத்தாங்க நம்ம எடுத்துக்கணும். என்னதுங்க என்னதுங்க இந்த நகை கடையில ஃப்ரீயா சொல்றான். ஜிஆர்டி டி நகர் போனீங்கன்னா ஃப்ரீயா சொல்றோம். நாங்க பார்த்து நாங்க பார்க்கறது இல்லைங்க, ஆனா நீங்க பார்த்துருக்கோம். கண்டிப்பா எனக்கு சேர்த்து இருக்கா இல்லையா? தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பழிகள், விரோதங்கள் நம்மகிட்ட இருக்கா இல்லையா? எவ்வளவு நாளைக்கு இருக்க போறோம்? நான் ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது காலையில் என்னுடைய பிரேயர் ஒரு நாள் கொடுத்துருக்கேன். ஐ எம் கவுண்டிங் த டேஸ். 70 வயசு நாள் கடந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுக்குற கிஃப்ட். ஓகேவா? கடவுள் கொடுக்குற கிஃப்ட். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, சமாதானமா ட்ரை பண்ணுங்க. கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் வந்தாலும் போட்டுங்களேன், எதுக்கு வேணாம? கடவுளுக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க, கடவுள் விரும்பல அந்த காரியத்தை விட்டுருங்க. உங்களால முடியும். உங்களோடு முடிந்து விடுகிறதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை, உங்களுக்கு அப்புறம் ஒரு சந்ததி வருது. இது நல்லா பாருங்க. நீங்க கர்த்தருக்கு உண்மையானவர்களாக இருக்கும்போது உங்கள் சந்ததி அவர் ஆசீர்வதிக்கிறது. குழந்தைகள் உங்களை காட்டிலும் ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க, உங்களை காட்டிலும் கர்த்தர்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாங்க. கர்த்தருடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். எங்க போனாலும் என்னுடைய முதல் பிரசங்கம் ஒரு 1000 தலைமுறை மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க தயாரா இருக்கு. எங்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கோ 1000 நான் நெகட்டிவ் பாயிண்டே போறது இல்லைங்க, பாசிட்டிவ் பாயிண்ட் மட்டும்தான் திருச்சபையில சொல்றது. உங்களால முடியும். இந்த 3 காரியம் முடியுமா? முடியாது. ஆலயத்துக்கு பணமா போகக்கூடாது, போலாம் ஒரே நாள் ஒரு 2 மணி நேரம். யாரும் கேட்க போறதில்லை. 10 வந்தாலும் கேட்க போறதில்லை, 11 மணிக்கு வந்தாலும் கேட்க போறதில்லை. மெசேஜ் ஆடும்போது உள்ள வந்தா கூட கேட்கறாங்க. யாராவது கைசல்லையா போய் கேட்கறேன், ஏன் நீ லேட்டா வந்த அப்படின்னு கேட்கறாரு. இல்ல, அவர் வராது, அழகா பாட்டு பாடுறது கொடுத்தது, அது மத்தியிலே அழகா பாட்டு பாடிட்டு போய் உட்கார்ற. ஆலயத்துக்கு போகலாம், நம்முடைய சமாதானத்துக்காக கண்டிப்பா போகலாம். இட்ஸ் மை பர்சனல் டியூட்டி, பர்சனல் ரிக்வயர்மெண்ட். என்னுடைய சொந்த தேவைக்கு, என்னுடைய பீஸ் ஆஃப் சோலுக்காக நான் ஆலயத்துக்கு போகலாம். 2வது, இங்கே நியாயப்பிரமாண புத்தகம் வாசிக்கப்பட்டது யோசியாவுடைய அரசாங்கம். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு. அப்போ ஆலயத்தில் மட்டும்தான் இருக்குது, ஜனங்க கையில கிடையாது. அங்கதான் படிப்பாங்க, வருவாங்க, கேட்கணும். இப்போ நம்ம கையிலேயே இந்த புத்தகம், அதை படிக்கலாம். 3வது என்ன பார்க்கணும்? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். உங்களுக்கு தெரியுங்க அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குது என்கிட்ட, எனக்கு தெரியும். அதை யோசியாத செய்தால் அருவருப்புகளை எல்லாம் தேசமெங்கும் போய் அருவருப்புகளை அகற்றினான். அவன் ஆண்ட 31 வருஷம் சமாதானமா இருந்தான். இதுதான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது. ஆலயத்துக்கு போறதை மறந்துடாதீங்க, விசாரிங்க, பைபிள் படிக்கிறது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ட்ரை பண்ணுவோம்ல. கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான் விட்டுறணும்னா. இருந்தாலும் நீங்க முயற்சி எடுத்தா என்ன பண்ணலாம்? அதை விட்டு விடலாம். வாழ்க்கை இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. நான் எல்லாத்தையும் கடந்துட்டு 50 ஆண்டுகள் அவரோடு நடந்துட்டு உங்க மத்தியில வந்து இந்த காரியங்களை சொல்றேன். இந்த 3 காரியங்கள் நாம் செய்யும். கண்களை மூடலாம். உங்க பர்சனல் ப்ரே. ஆண்டவர்கிட்ட பேசிட்டாங்க. ஆண்டவரே, என்கிட்ட இந்த குறை இருக்குப்பா, நான் அதை விட்டுறேன். உமக்கு பிடிக்கலாத காரியம் எனக்கு தெரியும்.
அருவருப்பான காரியம்னு எனக்கு தெரியும், நான் விட்டுறேன். ஆலயத்துக்கு ஒழுங்கா வருவேன், வேதத்தை நான் தினந்தோறும் படிப்பேன். அருவருப்பான உங்களுக்கு பிடித்தமில்லாத காரியங்களை நான் விட்டுருவேன். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இது எங்கள் மத்தியிலே இருந்து அசைவாடினீர், பேசினீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன்.